கொண்டாம்மா. வாசகன் அதை எடுத்துட்டு வாங்க. வாங்க. நல்லா இருப்பா. நல்லா தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. இந்த 30 வருஷ அனுபவத்துல இப்படி ஒரு அருமையா நாசுர கச்சேரியை நான் கேட்டதே இல்லை. சீர்காழி சண்முக சுந்தரம் கச்சேரிக்கு அப்புறம் உங்க கச்சேரி தான் என் மனசார கேட்டேன். நெஞ்சு குளிர்ந்தது. என் காதல இன்ப தேன் வந்து பாயுது. இப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு தான் ஆத்மாவையே குளிர வைக்கிறது. நீ நன்னா இருப்பா. தம்பி கோபியே, எனக்கு தெரியும் நாதஸ்வரத்துல இப்படி சொக்க வைப்பாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் அந்த சொக்கநாதரோட அருள் தான். இன்னொரு நல்ல விஷயம், எங்க ஊர் கோயில்ல 10 நாள் உற்சவம். அந்த 10 நாள் உற்சவத்துல உங்க நாசம் தான், உங்க கச்சேரி தான். இந்தாங்க அட்வான்ஸ் 50,000 ரூபாய். சேமமா இருப்பேன், நல்லா இருப்பேன். ரொம்ப நன்றிங்க. வாங்க. வணக்கம் தம்பி. வாங்க. மறுபடியும் உங்களை இசையை கேட்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இந்த சபையில பலவரும் வித்துவான்கள்லாம் உங்களை பாராட்டும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தம்பி. நிஜமாவே இந்த இசை உலகத்துல நீங்க ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க தம்பி. ரொம்ப நன்றிங்க. நீங்க எனக்கு போன் பண்ணும்போது என்னால அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பாண்டி மகாவை கல்யாணம் பண்ணிட்டான். மகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்க. அதனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை. அது அங்கங்கே சுத்தி கடைசி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த வந்துடுறேன். கோபி, நாங்க புறப்படுறோம். சரிங்க, நான் பேசுறேன். வாங்க மாமா. வாங்க. என்ன இப்பதான் 2 பேரும் வந்தீங்களா? நாங்க அப்பவே வந்துட்டோம். உங்க வாட்சிப்பை கேட்டா அப்படியே நின்னுட்டோம். நானே உங்களை மறுபடியும் வந்து பார்க்கணும் தான் நினைச்சேன். காமுசியமா பேச அத்தையும் இப்ப வந்திருக்க சந்தோஷம். தப்பு எங்க மேலதான். நீங்க பெரிய மனசு பண்ணி எல்லாத்தையும் மன்னிச்சு பழையபடி காமு உங்க வீட்டுக்கு நீ கூட்டு போகணும். அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி, நான் வரட்டுமா? வாங்க. வா. என்ன பெருசா வாசிச்சாருன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. இதுல வேற 50,000 அட்வான்ஸ் தூக்கி கொடுக்குறாங்க. ஏண்டி, அதுக்கெல்லாம் ரசனை வேணும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கோபியோட வாசிப்பை கேட்டு அத்தனை பேரை ரசிக்கும் போது நம்மள பார்த்தோன்னா நம்ம கிட்ட வந்து பேசுறப்பலையா, நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காப்ல. என்ன, அவர் தங்கச்சியை நம்ம வீட்டுல கொண்டு வந்து விடுறதுக்காக வந்து பேசுறாரு. ஏண்டி, உன் கண்ணுக்கு நல்லதே தெரியாதா? அது தெரியாம உங்களை கட்டிக்கிட்டேன். வாங்க. நேரண்டி, நேரம் பேசு. பாத்து மாமா. வாமா, வா வா. நம்ம வீடு வந்துச்சு. பாத்துருங்க. ஒண்ணு இல்ல. பிடிச்ச பீடையெல்லாம் விலகணும் சாமி. என் பிள்ளை 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். பாண்டி, பெரிய சாமி அவளுக்கு ஏத்தவி. வாமா. பாண்டி, பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கப்பா. வா, இப்படி வா. வாமா. கீழே குனி. நல்லா இருமா. நல்லா இருங்க. நல்லா இருந்துமா. நல்லா இருப்பா. என்னங்க இவ்வளவு நடந்த பிறகுமா? என்னடா மயில் இது? இல்லண்ணே, என் மனசு ஆறாதுண்ணே. அண்ணே, இவன் வீட்டுக்கு திரும்பி வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை காமுவை பத்தி பேசிப்பானே. இப்ப எதுக்குடா அதெல்லாம்? இல்லண்ணே, ஏண்டா காமுவுக்கு கல்யாணம் ஆயிருக்க, அவ வாழ்க்கை எப்படி சிக்கல் ஆயிடுச்சு, வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காளே, என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஒரு வார்த்தை பேசிப்பாடா நீ வந்ததுல இருந்து. நீ மகாமல பாசம் வச்சிருக்கடா, நான் இல்லைன்னு சொல்லல.
துளியாவது அந்த அளவுக்கு பாசம் இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கேடா நீ? ஏன்டா பழைய மாதிரி பேசுற? அங்க நல்லா தானே பேசினேன், கணத்தடியில. அங்க உண்மைதான் பேசினேனே, இப்போ உண்மைதான் பேசுறேன் நானு. இல்ல இப்ப பேசாட்டி என்னைக்கே பேச முடியாது, அப்புறம் இவன்ட்ட பேசுறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்னே. இந்த பாருடா, அடுத்தவன் பண்ற தியாகத்துல நாம மஞ்சள் குடிக்க கூடாதுடா. நீ உன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்க நான் பார்த்தேன்டா, பார்த்தேன். இவளுக்காக நீ சூடு வச்சு கூட தயாரா இருக்க, அந்த வலி கூட வெளியில தெரியாத அளவுக்கு. இவ போய் கணத்தோட குதிக்கிறானா, குடுவே போய் உடனே கணத்தோட குதிக்கிற இவளை காப்பாத்துறதுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ யார் மேல பாசம் வச்சுக்க அவளுக்காக உசுறு கொடுக்க கூட தயாரா இருக்க. உன் மேல இந்த குடும்பம் இவ்வளவு பாசம் வச்சிருக்க, அதுல எல்லளவு மதிப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறானே இவன். என்னடா பாக்குற? அப்புறம் எதுக்கு எங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டு வந்தேன்னு பாக்குறியா? உனக்காக கூட்டு வரலடா, உனக்காக கூட்டு வரல, மகாவுக்காகடா. பாவண்டா இந்த பொண்ணு, உன்னால மனநல பாதிக்கப்பட்டிருக்காடா இவன். இந்த நிலைமை அந்த பிரச்சோட என்ன பாடுபடுத்துறா இவள? இதுக்கு மேல இவ அவன் கூட இருந்தா ஏடா குடும்பம் ஏடாவது ஐடியா போதும் தான்டா. இவளுக்காக தான்டா இங்க வர சொன்னேன் நானு, உனக்காக இல்லடா. ஒண்ணுனா என் புள்ளையாவே ஏத்துக்கலையே, என்ன நீ சுயநலக்காராச்ச, சுயநலக்காரா. சரி சரி போதும். பாண்டி, மச்சான் இங்க பாருங்க. என்னப்பா கையெல்லாம் சுட்டுக்கிட்டாங்க? எங்க என்ன பாண்டி இது? மகாக்குமா, ஏன்டா இப்படி பைத்தியங்கிற பேர பைத்தியக்காரத்தனமா? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? கோபி, பாண்டி மகன் வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் உங்க சித்தப்பா நல்லாதான்ப்பா இருந்தாரு. அதுக்கப்புறம் கண்ணா அப்படின்னு பேசி பாண்டியா என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன் சித்தப்பா ஏன்? வேணாம் கோபி, வேணாம். இவனுக்காக நீ பேசாத கோபி. இவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிற நீ. இன்னும் இவனுக்காக பறிச்சு பேசி இன்னும் என்னத்தை தொலைக்க போற நீ? நான் மகாவை ஏத்துக்கிறேன், மகாவை என் மருமகளா ஏத்துக்கிறேன். ஆனா இவனை என் மகனா நான் பார்க்க முடியாதுனே, முடியாது. டேய், உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா, மன்னிப்பே கிடையாது. தள்ளி சித்தப்பா, சித்தப்பா. என்னங்க அவர் காட்டு வார்த்தையை விட்டுட்டு போறாரு, நீங்க பேசாம இருக்கீங்க. ஊர் உலகத்துல இல்லாத தப்பா என் பிள்ளை பண்ணிட்டான். ஆசைப்பட்டவள கல்யாணம் முடிச்சான், அதுக்காக பெத்த பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? அவன் மனசு சுண்டி போகாது? இருக்கிற ஒரே ஆம்பளை பிள்ளை, அவனை இப்படி எடுத்தறிஞ்சிட்டு பேசிட்டு போறாரு. விடுமா, நான் பண்ண தப்புலாம் அப்பா மனசுலயே வச்சிருக்காரு. அதான் அப்பா என்ன மன்னிக்க மாட்டேங்கிறாரு. பாரு பாண்டி, எல்லாம் சரியாயிரும். இப்ப மகாவை கல்யாணம் பண்ணிட்டு வீடு வரைக்கும் கூட்டு வரலையா? மகாவை மருமகளா ஏத்துட்ட சித்தப்பாக்கு உன்னை மகனா ஏத்துக்க எவ்வளவு நாள் ஆக போகுது? சீக்கிரம் வந்துடும், கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்குலண்ணே, நான் தறிக்கட்டு தருதலையா தெரிஞ்ச போலாம் அப்பா என்ன தலைமுறை தூக்கிச்சு மகனே கொண்டாடினாரு. ஆனா இப்ப திருந்தி மனுஷன் வந்து நிக்கும் போது நீ என் மகனே இல்லடா அப்படின்னு சொல்லும் போது என்னால தாங்க முடியலண்ணே. இங்க பாரு, திருந்திட்ட நீயே சொல்லிட்டேல, கண்டிப்பா சித்தப்பாவோட மனசு மாறும். போதும்பா, பேசுனது போதும். கோபி, அவனை கூட்டிட்டு போய் கைக்கு ஏதாவது மருந்து போடு. வா வா பாண்டி, மாவை கூட்டு வா. ஏங்க இந்த பொண்ணுக்காக என் பிள்ளை படாத பாடுபட்டிருக்கா. ஆறுதலா 4 வார்த்தை பேசாம பண்ண தப்ப குத்தி காமிச்சா என்ன அர்த்தம்? எவ்வளவு நாளுமா இப்படி கோவப்பட போறான்? எல்லாம் போக போக சரியாயிடும் போ. எனக்கு என்னமோ அப்படி தெரியலங்க. பெத்த பிள்ளைய கண்ணுல காணாம பேசுற தகப்பனை இப்பதான் பாக்குறேன். என்னங்க, பாண்டிய பாக்குறப்போ எனக்கு பாவமா இருக்குங்க. அவன் ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான். அவன் மேல நம்ம எல்லாருமே கோவிச்சுக்கிட்டோம். அவங்க அப்பா அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா ஏங்க அவனை எப்படி எல்லாம் பேசணும்? அவன் தான் மகா மேல உசிரியை வச்சிருக்கானே, அந்த பொண்ணை வச்சு நல்லா வாழணும்னு ஆசைப்படுறான். இது கூட புரிஞ்சுக்கலன்னு என்னங்க? மயிலுக்கு ஏன் பாண்டி மேல இவ்வளவு கோவம் நீ நினைக்கிற? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அவளை இழுத்துட்டு போய் அடிச்சு காயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்கான், அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, அப்புறம் என்னங்க? பாண்டி மேல அவனுக்கு கோபம் வரதுக்கு காரணமே கோபி தான்.
அவன் சொன்னதை கேட்டல்ல, இன்னொருத்தன் தியாகத்துல மஞ்சள் குளிக்காதரான்னு சொன்னானே, அதுக்கு என்ன அர்த்தம்? பாண்டி கோபி கட்டிக்க வேண்டிய பொண்ண அழகா கூட்டிட்டு போய் அவன் தாலி கட்டிட்டு அவன் ஜோடியா வந்து நிக்கிறான். அவனை விட மூத்தவன் கோபி ஒத்தையா அனாதையா நிக்கிறான். அவனை பார்க்க பார்க்க இவன் மனசுல குறுகுறுக்குது, குத்த உணர்ச்சி. உனக்கே தெரியும் மயிலுக்கு கோபி மேல எவ்வளவு பிரியம் உண்டுன்னு. ஒவ்வொரு முறை பாண்டி தப்பு பண்ணும் போதெல்லாம் கோபி தான் தண்டனையை அனுபவிக்கிறான். அதையும் பார்த்திருக்கான் மயில். அவன் மகாவை தூக்கிட்டு போனான்னு இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. அவன் மகா மண்டையை உடைச்சான். அவளுக்கு சுயநனவு இல்லாம போச்சு. அப்பவும் கோபி அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தான். அந்த நிலைமையில கூட பாண்டி அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டான். அதோட முடிஞ்சுதா? குடும்பம் நடத்தினதுக்கு அப்புறமா அவனை கூட்டு வந்து குடும்பத்தை சேர்த்து விட்டுருக்கானே நம்ம வீட்டுல. பாத்துட்டு இருக்கான்ல மயிலு, ரத்தம் கொதிக்காது? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. நாளைக்கு கோபிக்கு கல்யாணம் முடிஞ்சு அவன் வாழ்க்கையில நல்லபடியா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மயிலோட கோபம் குறையும். அதுவரை நிச்சயமா அவன் பாண்டிய மகனா ஏத்துக்க மாட்டான். நடக்கிறதா இல்லையா பாரு.